பெத்த அப்பங்கிட்டயே பொய் சொல்ற இவளை பெத்ததுக்கு நீங்களா தூக்கு போட்டு சாவலாம் சொல்லிட்டு போறாங்க. தொங்கட்டுமா? உன்ன மகள பெத்ததுக்கு நான் தூக்குல தொங்கட்டுமா? இப்படி பண்ண இப்படி பண்ண என்ன தெரியும் உனக்கு? ஏண்டி உனக்கு இப்படி புத்தி போச்சு? உன்னை நாங்க அப்படி அடி வளர்த்தோம். வேலைக்கு போகாதன்னு சொன்னோம்ல. எங்க பேச்செல்லாம் மீறி போனியே, எதுக்குடி? இப்படிப்பட்ட கேவலத்தை எங்களுக்கு தேடி தரத்துக்கா? எப்படி இப்படி மாறி போன? சொல்லுடி, சொல்லு. அம்மா, நான் தப்பு பண்ணலம்மா, தப்பு பண்ணல. என்ன நம்புங்க. எப்படி நம்புறது? நீயும் அந்த ஓனர் பையனும் ஜோடியா லாட்ஜை விட்டு வர்றத செல்போன்ல பணம் பிடிச்சு உங்க மாமியார் தான் இங்க வந்து காட்டினாங்களே. அதுக்கப்புறமும் எப்படி உன்னை நம்ப சொல்ற? ஐயோ, யாரும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அம்மா, நடந்த விஷயங்களை ஒண்ணு விடாம சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. எம்டி பையன் பெரிய டாக்டர். குடி வெறியால அவர் வீணா போறாருன்னு அவரை திருத்ததான் நான் கூட்டிட்டு போனேன். இத முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு தான் நான் போய் சொல்லிட்டு போனேன். இத தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலம்மா. என்ன நம்புங்கம்மா. என்னடி இதெல்லாம்? நீ எப்படி உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே? உன்னை படிச்சவ அறிவுள்ளவன்னு நினைச்ச. இஷ்டத்துக்கு எதையே பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே? உன்னை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு உன்னை இன்னியோட விவாகரத்தை பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உங்க மாமியார். போ, இப்பவே போய் உன் மாமியார் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வா. போ, போடி. இல்லம்மா, தப்பு பண்ணாதனா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். போய் சொல்லிட்டு போன ஒரே ஒரு தப்புக்காக உங்க எல்லார் கால்ல வேணாலும் நான் விழறேன். ஆனா என்ன தப்பா பேசி பழி போட்டவங்க கால்ல நான் விழவே மாட்டேமா. அப்படி ஒண்ணும் எனக்கு வாழ்க்கை பிச்சை வேண்டாம். எனக்கு ஏன் சுய கௌரவம் தான் முக்கியம். அதை இழந்து என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா அதை நான் செய்யவே மாட்டேன். அப்போ உன் மேல விழுந்த வீண் பழி சொல்லோட இந்த வீட்லயே இருப்பேங்கிறியா? அப்பா, தேவையில்லை. வாழா வெட்டியா என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல பழிச்சொல்ல வேற சுமந்துகிட்டு இருக்க சொல்றியா? முடியாது. என் பொண்ணு அப்படிப்பட்ட பழிச்சொல்லோடு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனே போய் சம்மந்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லிட்டு வா. ஏன்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தான் தப்பே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவங்க காலில் விழணும்? அப்படி விழுந்தா நான் தப்பு பண்ணிட்டதா அர்த்தம் ஆயிடாதா? கேள்வி எல்லாம் கேட்காத. நீ போய் சம்மந்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால அது முடியாது. அப்படியா? அப்படின்னா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. எங்கேயாவது வெளியே போ.
அதுவும் உன்னால முடியலன்னா நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறேன். என்னங்க மாமா என்ன பண்ணீங்க? என்ன தடுக்காத மாமா. என் சொல் பேச்சு கேட்காதவள, என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனவள இன்னும் ஏன் சகிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல வாழணும்? நான் போயிடுறேன். இவளால வர அவமானம் என் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாவது தூரத்துக்கு நான் போயிடுறேன். ஐயோ மாமா, நானே வீட்டை விட்டு போயிடுறேன். அபிராமி, ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? என்னங்க, அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவ போறாங்க. நீங்க சொன்ன கேப்பா. நீங்க சொல்லுங்க, அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்க. என்னங்க அபிராமி, நீ வீட்டு விட்டு எல்லாம் போகாதடி. நான் சொல்றது கேளு. அப்பா ஏதோ கோவத்துல என்ன அபிராமி, அப்பா தான் ஏதோ கோவத்துல பேசினார்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அவளை தடுக்காத. அப்பா எங்கப்பா போவா அவ? நீயாவது என் பேச்ச கேப்பியா இல்லையா? குற்றம் எங்கு செய்தது யாரு? செய்த குற்றம் ஊரறியாது. விளையாட பெண்ணின் வாழ்க்கை பொம்மை இல்லையே. தற்பெருமை வாழ்ந்தது இல்லை, தர்மம் என்றும் வீழ்ந்தது இல்லை. கண்களுக்கு இமைகள் என்றும் எதிரி இல்லையே. பூந்தோட்டத்தில் புயல் வீசுதே, பூந்தோட்டத்தில் புயல் வீசுதே. உருவென்று வந்தது இங்கே கனவானதே. அபிராமி, செய்த பாவம் யார் போட்ட கோலம்? விதி என்று சொல்லி சதிராடுதே. போராட்டமா புரியாததா? வாழ்க்கை புதிர் போடும் கேள்விக்கு விடையேதமா? பாத்தியாடா, உன் பொண்டாட்டியோட யோகிதை என்னன்னு பாத்தியா? இங்க வச்சு தப்பு பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு வெளியூர்ல போய் லாட்ஜ்ல ரூம் போட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இத நேரம் பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா கல்யாணம்? அதான் கையோட நேரம் அவ வீட்டுக்கு போய் அவ அப்பா கிட்ட உன் பொண்ணோட லட்சணத்தை பாருன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வாரத்தை கத்திட்டு வந்துட்டேன்டா. அதுக்கப்புறமா இன்னும் ஆத்திரம் தீர மாட்டேங்குதுடா கல்யாணம். ஏமா ஏன் இப்படி பண்ண? அபிராமி பத்தி அவன் அப்பா அம்மா கிட்டே தப்பா பேசிட்டு வந்திருக்க. ச்சே, எப்படிமா உன்னால இப்படிலாம் பேச முடிஞ்சது? என்ன தெரியுமா? என்னடா பேசுற நீ? கையும் களவுமா அவளை புடிச்சுபிட்டு அத மாப்பிள போன்ல படம் வேற புடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவளை தப்பா பேசுறேன்னு கேக்குறேன். ஆமாமா, ஆமா, நீ தப்பா தான் பேசிருக்க. அபிராமி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ எந்த சூழ்நிலையும் தப்பு பண்ண மாட்டா. போடா போ, உன் நம்பிக்கையை கொண்டு போய் குப்பையில தூக்கி போடுற. அவளும் அந்த பயலும் லாட்ஜ்ல இருந்து ஜோடியா ஒண்ணா வெளியில வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா என் பொண்டாட்டி தப்பு பண்ண மாட்டான்னு எப்படியா சொல்ற நீ? லாட்ஜ்ல இருந்து வந்தா தப்பு பண்ணிட்டு தான் வராங்கன்னு அர்த்தமா? அபிராமி கூட அந்த சின்ன பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை வச்சுட்டு எப்படிமா தப்பு பண்ண முடியும்? இதுலதான்டா சாமர்த்தியமே இருக்கு. யாராவது அவளை பார்த்து ஒரு வார்த்தை தப்பா கேட்டுட்டாங்கன்னு வெய்ய, இந்த சின்ன பொண்ணு வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணுவேன்னா நீலி கண்ணீர் வெடிச்சு எல்லார் வாயை அடைக்கணும் இல்ல? அந்த திட்டத்தோட தாண்டா அவன் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே இப்ப நீயே கேட்ட பாரு. இதுக்கு அப்புறமும் உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்காம அவளை தொலைச்சு தலைமுடிக்கு தூக்கிடுடா. நீ 1000 சொல்லு, நான் நம்ப மாட்டேன். அபிராமி லாட்ஜ்ல ஒரே ரூம்ல வேற ஒரு ஆம்பளை கூட இருந்தா கூட தப்பு பண்ண மாட்டா. அவளை பத்தியும் அவ குணத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. ஆபீஸ் வேலையா ஓனர் கூட வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பையன் கூட அவ ரூம் போட்டு தங்கிட்டு வந்திருக்காடா. டேய் டேய், ஏன்டா இன்னும் இத புரிஞ்சுக்காம ஏமாளியாவே நிக்கிற? இதோ பாருமா, இத பத்தி அபிராமி கிட்ட நான் பேசிட்டு வந்து உண்மை என்னன்னு சொல்றேன். அதுக்குள்ள அவளை பத்தி வாய்க்கு வந்தவங்களா பேசிட்டு இருந்த தப்பா, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்க. அப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, உலக மகா பத்தினின்றியா? அவளை கண்ணகில என் தலையில தூக்கி வச்சு கொண்டாட முடியாதுடா. அந்த சிவகாமியோட மருமக நடத்த கேட்டவ புருஷனை விட்டுட்டு கண்டவனோட ஊரா ரூம் போட்டு ஜாலியா தங்கிட்டு இருக்காரு. இந்த ஊர் உலக பேசுறதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுடா. இதுக்கு இப்ப ஒரு முடிவு கட்டனா இல்லையா பாரு. மாப்பிள, அந்த பத்திரத்தை கொடுங்க. எதுக்கு கொடுங்க மாப்பிள, கொடுங்க.
இது வக்கீல் கிட்ட பேசி எழுதி வாங்கிட்டு வந்த டைவர்ஸ் நோட்டீஸ். இதுல முதல்ல கையெழுத்து போடு. போடுற. கையெழுத்து போடுற. முடியாதுமா. இதோ பார், என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பேச்சை கேட்டல அவளை டைவர்ஸ் பண்ண முடியாது. இங்க பார், அவளை நான் பார்த்து பேசிட்டு வந்து நடந்த விஷயத்த சொல்றேன். அது வரைக்கும் நீ வாயை திறந்த, வாயை மூடிட்டு சும்மா இரு. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறான்? அவன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கானே, நான் அவனுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க போறேன். கவலைப்படாதீங்க அத்தை, மச்சான் போய் பேசிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்து. இல்ல மாப்பிள்ள, இவன் ஏற்கனவே அவன் மேல கிறுக்கு பிடிச்சு போயிருக்கான். இப்ப மட்டும் அவங்க போனானா அவன் இவன் நம்புற மாதிரி எதையாவது ஒருத்த பேசி ஏமாத்தி இவனை திருப்பி அனுப்பிடுவான் மாப்பிள்ள. அனுப்பிட்ட அத்தை, அதுக்காக நம்ம சும்மா இருந்துருவோமா? மச்சான் கிட்ட இப்பதானே அபிராமி பத்தி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம். இனி படிப்படியே மறக்கடிச்சிருவோம். இல்ல மாப்பிள்ள, எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. அந்த நடத்த கட்டவளை உடனே அத்து விட்டாதான் மாப்பிள்ள எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல மாப்பிள்ள, என்னால சம்மதம். ஏண்டி பெரிய நாயகி, மாப்பிள்ள வேற இப்படி சொல்றாரு, நான் அவனுக்கு என்னத்தன்னு சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. போன மனுஷன் போய் சேர்ந்துட்டா. இதெல்லாம் பார்க்கணும், நீ ஏன் தலையில எழுதிருக்க பாரு, இதுலதான் விதிங்கிறது. என்ன இது, மச்சான் அபிராமி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். செல்லுல படம் எடுத்து காட்டி நம்ப மாட்டேன்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கானே. இதை விட பெரிய குண்டா போட்டாதான் நம்புவானோ? போட்டுருவோம். சாரி அபிராமி, உனக்கு இப்படிலாம் நடந்ததுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். என்ன சொல்ற அபர்ணா? மேலூர் கோயிலுக்கு போனதுதான் சொல்றேன். நீ முதல்ல போமாட்டேன்னு தான் சொன்ன. நான் தான் உதவுற குணம் புண்ணியம் அது இதுன்னு சொல்லி உன்னை போக வச்சுட்டேன். நீ மட்டும் போகாம இருந்திருந்தா இந்நேரம் உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு இப்படி நீ வெளியில வர வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? எல்லாம் என்னாலதான் அபிராமி. உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்த பாவி ஆயிட்டனா? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லாத. நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் நானும் போனேன். ஆனா கார் ரிப்பேர் ஆனது, லாட்ஜ்ல தங்கினது, என்னையும் வருணையும் ஜோடியா எங்க மாமியார் பார்த்தது, இதெல்லாம் என் தலைவிதி. இதுக்கு யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. இல்ல, இருந்தாலும் என் மனசு கேட்கல அபிராமி. இங்க பாரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் மனசை விட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ என்னென்னமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி அபிராமி, இனிமே நீ என்ன பண்ண போற? நான் இந்த ஊரை விட்டே போறேன். கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவகிட்ட பேசிட்டேன், வர சொல்லிட்டா. அவ கூடயே தங்கி ஏதாவது வேலை தேடலான்னு இருக்கேன். வேண்டாம் அபிராமி, அவசரப்படாத. இது அவசரம் இல்ல அபர்ணா, நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இல்ல அபிராமி, உன் முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது. பேசாம உங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி உன் மாமியார் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க பாரு. நான் தான் தப்பு எதுவும் பண்ணலையே, அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அது உனக்கும் எனக்கும் தெரியும் அபிராமி. ஆனா மத்தவங்க அதை புரிஞ்சுக்கலையே. ஏன்னா சூழ்நிலை உன்னை பத்தி மத்தவங்களை அப்படி தப்பா நினைக்க வச்சிருச்சு. அதை தெளிவுபடுத்துறது உன்னோட பொறுப்பு இல்லையா? இப்போதைக்கு யாரும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. அதனாலதான் நான் கோயம்புத்தூர் போறதுக்கு முடிவெடுத்தேன். உங்க அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு போறியா அபிராமி? இல்ல அபர்ணா, அவங்க கோவம் தண்ணீர வரைக்கும் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்க போறேன். அப்ப இதுதான் உன் முடிவா? ஆமா, இத உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம அபிராமி பாவங்க. அவ எங்க போனாலும் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளோ. எங்க அவங்க தோழிங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்க. நீங்க கூப்பிட்டு அவ வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க, அவ மனசு ஒடிஞ்சு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறா. மாமா, உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. என்ன மாமா இது? மாமான்னு கூப்பிடாதீங்க. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன்.
நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா. அதான் உங்களை தேடி வந்தேன். எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து இப்படி வாய்க்கு வந்தவங்களாம் பேசியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. என்கிட்டயும் அப்படித்தான் பேசினாங்க. உடனே அபிராமியை டைவர்ஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அபிராமி எந்த சூழ்நிலையும் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் அம்மா பேசினதுக்காக அபிராமி கிட்டயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். அப்பதான் அபிராமி மனசுக்கு ஆறுதலா இருக்கும். மன்னிச்சிருங்க மாமா. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, வீட்டுல அபிராமி இல்ல, எங்க போயிருக்கா மாமா? அது அபிராமி எங்க கூட இல்ல, வீட்டை விட்டே போயிட்டா. வீட்டுக்கு வந்த அபிராமி கிட்ட உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுல இருக்க இடம்னு சொன்னேன். மாமா, தப்பு பண்ணாதானா எப்படி அவங்க காலில் விழுவேன்? அதுவே என்ன தப்பானவளா நினைக்க வச்சிடாதான்னு கேட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டா மாப்பிள்ள. அவ மேல இருந்த கோபத்துல நான் அவளை யாரும் தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன மாமா இது? என்ன காரியம் செஞ்சீங்க? அபிராமி தான் சுய கௌரவம் பாப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்டுல தான் அவளை வாழ விடாம சூழ்நிலை பண்ணிடுச்சு. இப்போ உங்க வீட்லயும் வாழ விடாம துரத்திட்டா அவ எங்க மாமா போவா? ஏன் மாமா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கல? சரி, இப்ப அபிராமி எங்க தான் போயிருக்கா? அவ எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ள. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கவலைப்படாதீங்க அத்தை. அபிராமி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அவ வீட்டுக்கு வந்ததும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேசி அவன் மனசை நோக்கடிச்சிடாதீங்க. நான் வரேன் மாமா, வரேன் அத்தை. என்னங்க, மாப்பிள்ளைக்கு அபிராமி மேல நம்பிக்கை இருக்குங்க. அது போதும் எனக்கு. நமக்கு பிள்ளையா பிறந்தவ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை நம்புறாரு. அது போதுங்க.